தளபதியோட தொண்டர் இல்லாத ஒரு தெருவே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. தாவேக்கால வந்து மிஸ்டு கால் கொடுத்தோ எதையோ பண்ணியோ உறுப்பினர் ஆக முடியாது. அண்ணன் சேலம் பார்த்திபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. திண்ணை பிரச்சனையும் தாண்டி ஒரு வாலண்டியர்ஸ் ஒரு 130-140 பேர் எடுத்திருக்காரு. எடுத்து இந்த பணியை பார்க்க போறாரு. இவர் போட்டாரு. அப்ப இங்க மட்டும் தான் வேலை நடக்குது, இங்கெல்லாம் வேலை நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. இப்ப நான் போயிட்டு சார் நீங்க உறுப்பினர் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சேர்த்துற முடியாது. அவருக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும். அப்ப அவருக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும்ல நமக்கு. அப்ப யாருக்கு ஓட்டர் ஐடி இல்லையோ அப்ப அந்த இடத்துல நம்ம பசங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுங்க. அதாவது நம்ம இதுல பூத் கமிட்டி அப்படின்றது தனி, மெம்பர்ஷிப் உறுப்பினர் சேர்க்கை அணின்றது தனி. அதை நான் ஓட்டர் லிஸ்டோட கம்பேர் பண்ண போறேன். ஏன்னா என்னோட ஓட்டர் ஐடி நம்பரும் என்னோட உறுப்பினர் அட்டை நம்பரும் சேம், இட் இஸ் சேம். சோ இந்த பூத்ல நான் இன்னும் வேலை பார்க்கணுமா, நான் போதுமான அளவுக்கு வேலை பார்த்துட்டேனா, இந்த பூத்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூத்ல இருக்க ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினரும் நான் தனியானால் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அவங்களுமே நம்ம தளபதி ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் சொல்றாங்க. சுயேட்சையாக நீங்க ஒரு வேட்புமனு தாக்கல் மட்டுமே பண்ணிட்டு வீட்டுல இருந்தீங்கன்னா எங்கேயுமே போலன்னா அதுல வந்து 1000-2000 வாக்குகள் வேணும். அதை வந்து தாவேக்க நோக்கி மாத்தணும்ல. தலைவா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தலைவா நான் சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்குதுன்றத கூட ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க பார்க்கலாம். அப்ப அந்த கூட்டம்லாம் கண்டிப்பா ஆர்வமா வந்து போடுவாங்க. நீங்க எதன் அடிப்படையில வந்து திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் 35% கேரண்டி அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க? கூட்டணி கணக்குகள், கூட்டணி கட்சிகள் தானே எப்பயுமே வாக்குகள் வந்து நாங்க வெற்றி பெற கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். ஒவ்வொரு வாக்குகளுமே முக்கியம் தானே. நீங்க தேர்தலில் வந்து திமுக அதிமுக கட்சிகள் இதுவரைக்கும் 6 மணி வரைக்கும் கடைசி போல் வரைக்கும் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க போடல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்களை ஓட்டு போட வைக்கிறது, தபால் ஓட்டு வாங்குறது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதுதானே அவங்களுக்கு தெரியுதுல ஒரு வாக்கும் வந்து முக்கியம் அப்படின்னு தெரியும். நீங்களும் பூத் கமிட்டி போட்டிருக்கீங்க, நீங்களும் பண்ணுங்க, யாரு வேணாம்னா அதை தானே செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இப்ப மும்முனை போட்டியா மாறையில ஒரு 37% இருந்தாலே அந்த கட்சி வெற்றி பெற்றோம் அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன். சோ அப்போ 26% இன்னைக்கு தேதியிலே இருக்கு அப்படின்னா he is becoming a strong contender. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். அப்ப இவர் வந்து ஸ்ட்ராங் கண்டெண்டர்னு சொல்றேன். நான் வந்து இவர் இங்க வாக்கு பிரிக்க வரலங்க, ஜெயிக்க வந்திருக்காரு. இருக்கிற கட்சியில இருந்தும் பிரியலாம்ல, அப்படியும் நீங்க பார்க்கணும். இப்ப இங்க ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் யாருமே பேச மாட்டேன்றாங்க. அங்க போய் கூட அப்பா விஜய் தம்பியோட சின்ன எதிர்ப்பான்னு கேட்டு கூட ஓட்டு போட்டுருவாங்க. அது முடிவு பண்ணிட்டாங்க, அது நடக்கும். 2026 தேர்தல் திமுக கட்சி கூட்டணியை நம்பியே நிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு, அதிமுக கட்சி வந்து கூட்டணி எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு, தாவேக்கா வந்து எதுவுமே பேசாம அவங்க பாட்டும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கா 2026 தாவேக்காவிற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு உங்களுடைய முதல் பதில் சொல்லுங்க. நிச்சயம் தாவேக்கா வந்து தனித்து நின்றால் வெற்றி பெற முடியும். இல்ல எப்படி சாத்தியம்? இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கால ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல தீர்க்கமாக யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எப்படி தனியாக என்ன ஜெயிக்க முடியும் அப்படின்றது நான் பதில் சொல்கிறேன். உங்களோட உறுப்பினர் அட்டை, இப்போ நீங்களும் ஒரு உறுப்பினர் தாவேக்கால இல்லைங்களா, உங்களோட உறுப்பினர் அட்டையும் உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி அந்த நம்பரையும் எடுத்து பாருங்கள். ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா லெட்டர் கூட அதில் இருக்காது. ஓட்டர் ஐடி நம்பரும் உறுப்பினர் அட்டை நம்பரும் ஒரே நம்பர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பூத் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக இருக்கேன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பூத் கமிட்டி உறுப்பினர் அப்படின்னா என்கிட்ட வந்து ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். என்னோட பூத்துக்கான ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். என்னோட கட்சி தலைமையில் இந்த டேட்டா இருக்குது, யாரெல்லாம் உறுப்பினர் டேட்டா இருக்குது அவங்க எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நான் சிம்பிளாக, இப்போ நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து எக்ஸல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க, எக்ஸல் ஷீட்டில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் எடுத்து போட்டேன் அப்படின்னா, இப்போ உதாரணமாக வச்சுக்குவோமே, ஒரு பூத் வச்சுக்கிறோம். ஒரு பூத்தில் மொத்தம் வந்துட்டு ஒரு 100 உறுப்பினர், இங்கே நம்ம சும்மா சாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 100 வாக்காளர் இருக்காங்க. என்கிட்ட டேட்டா பேஸ் ஒன்று இருக்குது, யாரெல்லாம் உறுப்பினர் அப்படின்ற டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ நான் இந்த டேட்டா பேஸையும் இந்த வாக்காளர் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுவேன். கம்பேர் பண்ணையில் இப்போ 100 பேர்த்தில் 25 பேர் தான் உறுப்பினராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். இப்போ சராசரியாக நம்ம இன்னொரு விஷயத்தை எடுத்துக்குவோம். இப்போ போலிங் வந்து ஒரு 70-75 கூட ஆவரேஜாக ஆகுது. அப்போ ஒரு கட்சி வந்து ஜெயிக்கிற கட்சி வந்து ஒரு 42% 45% எடுக்கிறவங்க வந்து வின்னிங் யார் அப்படின்றத டிசைட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் அந்த ஓட் ஷேரில். அப்போ ஆவரேஜாகவே இங்கே எனக்கு வந்து ஒரு டேட்டா வந்து எனக்கு செட் வேல்யூ ஒன்று கிடச்சிருது. அதாவது நான் பார்க்குற பூத்தில் இப்போ 100 பேரில் 25 பேர் உறுப்பினர்னு சொன்னேன். அப்போ சராசரியாக ஒரு 45% எடுத்தால் தான் வெற்றி அப்படின்ற பட்சத்தில் நான் 100 பேரில் 46 பேராச்சும் எனக்கு உறுப்பினராக இருந்தால் அந்த பூத்தில் நான் லீடிங். உங்களுக்கு கணக்கு புரியுதுங்களா? அப்படின்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இப்போ 6.5 கோடி வாக்காளர்கள்னா நீங்கள் 3.25 கோடி வாக்காளர்களை வந்து சேர்க்கணும்னு சொல்லுவீங்களா? ஆமாம், ஒவ்வொரு பூத்துலேயும் இந்த வேலையை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் இங்கே பூத் கமிட்டி ரொம்ப முக்கியம்.
அப்போ இல்லை அது சாத்தியமா? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிக்கு வந்து உறுப்பினர் ஆகிறது சாத்தியமா இருக்கு? ஏன்னா எல்லாமே 2 கோடின்னு சொல்லிடுவாங்க. திமுக கேட்டாலும் 2 கோடி, அதிமுக கேட்டாலும் 2 கோடி, பிஜேபி வந்து நாங்கள் மிஸ்டு கால் கொடுத்தாவே கட்சியில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே கட்சியில் சேர்ந்துட்டா அவங்க வாக்கெல்லாம் மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்கே தான் 1 செகண்ட் நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட்டை கவனித்து பார்க்கணும். தாவேக்கால வந்து மிஸ்டு கால் கொடுத்தோ எதையோ பண்ணியோ உறுப்பினர் ஆக முடியாது. பேசிக்காக உங்களோட ஓட்டர் ஐடியை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுவீங்க, ஓட்டர் ஐடி நம்பர் அப்லோட் பண்ணுவீங்க. ஓட்டர் ஐடி டேட்டாலேருந்து அதுவே ஃபெச் பண்ணிட்டு வந்து உங்கள் உறுப்பினர் அட்டையில் நீங்கள் எந்த தொகுதி எந்த பூத்துன்னு காட்டுது, அதுலேயே எந்த வார்டு எந்த தொகுதின்னு அதுவே காட்டுது. அப்போ அந்த டேட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் டேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பூத்தில் யார் இருக்கா அப்படின்ற டேட்டா உங்களுக்கு டேட்டா பேஸில் வந்துடுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்டோட அதை கம்பேர் பண்ணுறது ஈஸி. நான் சொல்கிறது பூத் லெவலில் பண்ணுறது மைக்ரோ மேனேஜ்மெண்ட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பூத்துலேயும் நீங்கள் வந்து அதுக்கு மேக்ஸிமமாக ஒரு 46 பேர் இணைச்சிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தாலும் 46% இல்லைங்களா? அப்போ தனித்தனியாக வெற்றி பெறுவது சாத்தியம் தானே? இல்லை அப்போ செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் சேரல அப்படிங்கிற டேட்டா வந்து எப்படி கட்சியில் சேர்க்குறவங்களுக்கு தானே தெரியும். இல்லை, ஐ திங்க் இட் இஸ் டூ இயர்லி டு ஆஸ்க் ஃபார் தட் டேட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடந்துருச்சு, பூத் கமிட்டி அந்தந்த மாவட்ட செயலர் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லாருக்குமே தேர்தல் அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அனுபவம் கம்மி. அரசியல் அனுபவம் வேறு, தேர்தல் அனுபவம் வேறு. தேர்தல் அனுபவம்னா என்ன? வாக்கை நமக்கு சாதகமாக எவ்வளோ வாக்கை நம்ம திரட்டுறோம் அப்படின்றது வந்து தேர்தல் உடைய அனுபவம். அரசியல் அனுபவம்ன்றது வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை நான் வந்து என்ன நல்லது செய்யணும் என் மக்களுக்கு, என்ன இங்கே குறைகள் இருக்குது, இதை நான் வந்து சரி பண்ணுறதுக்கு என்னென்ன லென்ஸ்லாம் பார்த்து நான் என்னோட பிரச்சாரத்தை முன்வைக்கணும், இப்படிலாம் பார்க்குறது அரசியல் அனுபவம். அதை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசி அதை எடுத்துக்கலாம். தேர்தல் அனுபவம்ன்றது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி உறுப்பினரை நான் சேர்க்கணும், என் கட்சிக்கு எத்தனை உறுப்பினர் இருக்காங்கன்னு தெரியணும், அந்த உறுப்பினரில் அந்த தெருவில் யார் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க வேலை பார்க்க, யார் நல்லா வேலை பார்க்குறா அப்படின்றவங்கள நான் சந்தித்து என்னோட கண்ட்ரோலில் நான் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை பார்க்கணும். ஸோ இந்த அனுபவத்தை படிப்படியாக இப்போ கட்சி தலைமையிலேருந்து அதுக்கான தேவையான செய்திகளை வந்து அனுப்புவாங்க மாவட்ட செயலருக்கு. மாவட்ட செயலர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் சேலம் பார்த்திபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். உண்மையிலே வந்து அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதே மாதிரி நான் எல்லா மாவட்டத்திலையும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் திண்ணை பிரச்சாரம் தாண்டி ஒரு வாலண்டியர்ஸ் ஒரு 130-140 பேர் எடுத்து இந்த பணியை பார்க்க போறாரு. ஸோ தன்னார்வல் இந்த மாதிரி எல்லா தொகுதியிலையும் இருக்காங்க. இதுதான் தளபதி அவர்கள் சொன்னார். நான் வந்து அவங்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து மதுரை மாநாட்டில் சொன்னது இதை குறிப்பிட்டு தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட தொண்டர் இல்லாத ஒரு தெருவே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நான் அதை தான் நான் சொல்ல வரேன், அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் தலைமையை நோக்கியே எல்லா கேள்வியும் வைக்காம ஓகே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம நம்பணும்ல. இப்போ நமக்கு தளபதியை பிடிக்குது, இவ்வளோ நாள் நமக்கு என்ன பிடிச்சதோ அதை மாதிரி தான் திரையில் தோன்றினார். நமக்கு என் ரசிகருக்கு இதான் பிடிக்கும், நான் இப்படி டான்ஸ் பண்ணால் பிடிக்கும், இவரோட பண்ணால் பிடிக்கும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தளபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக புது இயக்குநர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதாவது அவர் சக்ஸஸ் ஆனவங்களோட தான் வந்து பெட் பண்ணி போகிறார் அப்படின்னு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொண்டவர் கண்டிப்பாக நம்ம தோழர்களையும் நம்புகிறாரு. ஓகே இன்னைக்கு உங்களுக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இவங்க வந்து ஃபீல்டில் போனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவாங்க நம்புறாரு. அங்கே தான் வந்து நான் தளபதியை வந்து ஒரு மாற்று தலைவராக பார்க்குறேன். நான் இதை எல்லாரும் ஈஸியாக பண்ணிட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பெரிய கட்சிகளே பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி நம்ம கட்சிக்கு வந்துட்டா நமக்கு நல்லதுப்பா, நம்ம அந்த தொகுதியில் வந்து நல்லா வேலை பார்த்து நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த அதிகாரத்தை நோக்கியே வந்து அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே நான் எப்படியாச்சும் இங்கே ஜெயிச்சிடணும், ஒரு அனுபவம் உங்களால் எடுத்துடணும், ஒரு வாய்சூழல். இங்கே தளபதி அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 120 மாவட்ட செயலாளர் நியமனம் பெற்றிருக்காங்கன்னா நிறையா பேருக்கு அது யாருன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸ்டில் அவர் நம்புறாரு. ஏன் நம்புறாரு அப்படின்னா என்னை எல்லாருக்கும் தெரியும்ல, தளபதியை வந்து எல்லாருக்கும் தெரியும். தளபதியோட ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அவரோட இது வரைக்கும் நான் ஏற்கனவே முன்னாடி உள்ள இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். அவரை வந்து ஒரு மாற்றத்திற்கான தலைவராக பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா இது வரைக்கும் அவர் மேலே வந்து எந்த விதமான குற்றங்களோ எதுவோ கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்ல மனிதர், மென்மையான மனிதர், உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆள். அதனால் அவர் ஒரு மாற்றத்திற்கான தலைவராக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கல அவரோட கைடன்ஸில் அவர் கொண்டு வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கையும் மக்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து தாவேக்கா அதை பண்ணலை இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இடத்துலேருந்து எந்த கேள்வியும் வரலை. கட்சிக்குள்ளேருந்து தான் சில கேள்விகள் முன்வைக்கிறாங்க. நான் அதையுமே வந்து தவறு சொல்லுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே நம்ம தளபதி ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறாங்க. யாருக்குமே வந்து கேள்வி கேட்கணும் மடக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. இப்போ பூத் ஏஜெண்டாக போட்டிருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியுமா முதல்ல? இப்போ நம்ம பூத்தில் வந்து
ஒரே நம்பரில் வந்து வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்க எண்ணு தான் வந்து உறுப்பினர் கார்டுலையும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை பேர் சேர்த்துருக்கோம் சேர்க்கலை அப்படின்ட்டு தலைமைக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம இன்னும் தீவிரமாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பொறுப்பு, அந்த ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்கு தெரியுமா? அதாவது கட்சின்றது வந்து 8 கோடி மக்களை நிர்வகிக்கணும், 8 கோடி மக்கள் மத்தியில் அரசியல் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயங்க. அது இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 ரிலீஜியன் லென்ஸில் பார்க்கணும், 1000 கேஸ்ட் லென்ஸில் பார்க்கணும், அந்த லோக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ட் இஷ்யூஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது, ஜெண்டர் பேஸ்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் ஒரு விஷயத்தையும் வந்து முன்வைக்க முடியும். அப்படி இருக்கையில் நான் வந்து ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் இதை பண்ணிட்டேன், இன்றைக்கி நாளைக்கு அதை பண்ணிட்டேன் அப்படின்றத பண்ண முடியாது. ப்ளஸ் 234 தொகுதி இருக்குது. நம்ம இதில் உட்கட்சி பிரிவுபடி 121 மாவட்ட செயலாளர்கள், 121 மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மாதவரத்தின் மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன் பொதுக்குழுவில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? எங்கள் தொகுதியில் வந்து பூத் கமிட்டி நான் எல்லாத்தையும் நிரப்பிட்டேன் அப்படின்றாரு. அப்போ அவர் மதுரையில் இருக்க ஒருத்தருக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது தெரியாமல் அவர் கேள்வி எழுப்புறாரு. ஆனால் அவர் வேலை பார்த்துருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேலை போயிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ சில மாவட்ட செயலாளர்கள் வந்து அதை பதிவு பண்ணுறாங்க பொதுவெளியில். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அங்கே தான் நம்ம தவறாக நினைக்கிறோம். ஓ, இவர் போட்டார், அப்போ இங்கே மட்டும்தான் வேலை நடக்குது, இங்கெல்லாம் வேலை நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ தளபதி அவர்கள் இருக்காரு, அன்றாட நிகழ்வுகள் நாளைக்கு என்ன பண்ணுறதை பற்றி கண்டிப்பாக விவாதம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அப்போ கண்டிப்பாக எல்லாமே அப்சர்வேஷனில் இருக்குது. அந்தந்த சம்மந்தப்பட்டவர்கள் அதை தான் செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அது எல்லாமே நமக்கு தெரியலை அப்படின்றதுக்காக அது நடக்கலை அப்படின்ற அர்த்தம் இல்லை. இப்போ மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் பேசணும் தாண்டி இப்போ நீங்கள் மேலே பார்ப்பாங்க, மேலே கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் தான் வந்து சில பேர் வந்து வேலை பார்ப்பாங்க. அல்லது இந்த டேட்டாவெல்லாம் அங்கே போகும், நம்ம சேர்க்காமே சேர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கணக்காமிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அதிகமாக சேர்ப்பாங்க. நீங்கள் சொன்ன 46 பேரும் சொல்கிறது வந்து எல்லாருமே சேர்த்தா தானே, இது தெரிஞ்சால் தானே. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது நம்ம இதில் பூத் கமிட்டி அப்படின்றது தனி, மெம்பர்ஷிப் உறுப்பினர் சேர்க்கை அணின்றது தனி. உறுப்பினர் சேர்க்கை அணி தான் வந்து உறுப்பினர் சேர்க்கையில் கவனம் செலுத்துகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அது தனி செப்பரேட் டேட்டா. பூத் கமிட்டி வந்து வாக்காளர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு சரிபார்த்து இந்த இப்போ சேர் நடக்குது அதையும் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா நமக்கு வெளியே தெரியலை, அவ்வளோதான். ஸோ அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான அணிக்கான பயிற்சி அது தனியாக நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்கிறாங்க. பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு தனியாக என்ன தேவையோ அந்த பயிற்சிகளும் போயிட்டுருக்கு. இப்போ நான் அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் வந்து அவங்ககிட்ட என்ன பேசுனேன் அப்படின்றது இந்த இடத்துல வெளியில் வைக்க முடியாதுல்ல. நான் வந்து இப்போ இந்த மீட்டிங் நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க டெய்லி பேசிஸில் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி டெய்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியாதுல்ல. அதான் நான் சொல்கிறேன். அந்த ஹோல் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்றத நம்பணும் எல்லாரும். அடிப்படையில் நம்மளே வந்து தலைமையை நோக்கி கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தோம்னா அதை நான் சரியான பார்வையாக பார்க்கல. அது எண்ணிக்கையை வச்சு தானே நீங்கள் கணக்கு பார்க்க முடியும். இப்போ 1 கோடி தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லும் போதோ, அல்லது வாக்கு சதவீதம் வந்து 20% இருக்குது, 26% இருக்குது, 30 மாறிடும் அப்படின்னு சொல்லும் போதோ, இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக கட்சிகள் வந்து எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க, அது எப்படி பிரியும், எப்படி மாறும், தளபதி அவர்களுக்கு எப்படி வாக்குகள் வரும், அல்லது புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள்லாம் எப்படி வருவாங்க, அந்த டேட்டா தேவையில்லை. இல்லை, இப்போ அதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 22% 26% வரைக்கும் அப்படின்றது பல்வேறு போல்ஸ்டர்ஸ் வந்து எடுத்து இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ 26% இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து இருதரப்பு போட்டி தான் அதிகமாக இருந்திருக்கு. திமுக அதிமுக கிட்டையில் இருந்திருக்கு. அப்போ வந்து அவங்களோட வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வந்து ஒரு 42% 45 அந்த ரேஞ்சில் வந்து இருந்திருக்கு. ஒரு 42% 43% பெறுகிற கட்சி வந்து வெற்றி பெறுது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இப்போ மும்முனை போட்டியாக மாறையில் ஒரு 37% இருந்தாலே அந்த கட்சி வெற்றி பெற்றோம் அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன். இது என்னோட ஒரு அனுமானம், ஓகேங்களா? ஏன்னா வந்து தளபதி வந்து ஸ்ட்ராங் கண்டெண்டராக இருக்கார். எந்த ஒரு கட்சிக்கும் வந்த புதுசுலேயே 26% அப்படின்றது இது வரைக்கும் இருந்ததில்லை. ஸோ அப்போ 26% இன்னைக்கு தேதியிலே இருக்குது அப்படின்னா ஹி இஸ் பிகமிங் அ ஸ்ட்ராங் கண்டெண்டர், ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து ஒரு விஷயத்தை தாவேகா ஜெயிக்கலை அப்படின்றது ரெண்டாவது வருவோம் அந்த வாதத்துக்கு. நான் தனியாக நின்னால் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அந்த வாய்ப்புக்கு தான் இப்போ நான் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு தொடர்ந்து. இப்போ இது வரையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஒரு செட் வேல்யூ அரைவ் பண்ணலாம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்சிக்கு 37% வாக்கு இருந்தாலே மும்முனை போட்டி 37% வாக்கை பெரும் கட்சியை வெற்றி பெறும் நான் அனுமானிக்கிறேன் 2026 தேர்தலில். அப்போ இன்றைக்கே 26 இருக்குது அப்படின்னா கடைசி நேரத்தில் முடிவு பண்ணக்கூடிய வாக்குகள் இருக்குது. அப்புறம் இன்னும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷேர் பண்ணுறாங்க, இந்த ரிவிஷனில் என்ன விடுபடுது அதெல்லாம் பார்க்கணும். ஸோ நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கான அவசரம் இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறேன். ஸோ நம்ம சரியான பாதையில் தான் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம்.
இப்போ நம்ம கட்சியில இருந்து உறுப்பினர் சேர்க்கையும் இந்த பூத் கமிட்டியும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை இவங்க பண்ணையிலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோன்ற பாசிட்டிவாக போயிட்டு இருக்கோம். இல்லை வாக்கு எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே கேட்குறேன். இப்போ திமுக அதிமுக வாக்குகள் வந்து இதற்கு முன்னாடி வந்து ஒரு 70%லேருந்து 75% வந்து வாக்குகள் வந்து மொத்தமாக செலுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து திமுகவுக்கு போயிருக்கும், அதிமுகவுக்கு போயிருக்கும். இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சி வந்து தனியாக நின்றதுனால அவங்களுக்கு போகும். இந்த வாட்டியும் ஒரு 4 முனை போட்டியாக இருக்கும்போது அவங்க ஒரு வாக்கு சதவீதத்தை பிரிப்பாங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரு 2 லட்சம் வாக்குகளில் தான் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 60 தொகுதி கிட்ட நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அதிகமாக வாக்குகள் வரும்போது தானே, போலிங் வந்து அதிகமாக இருக்கும் போது தானே இன்னும் ஒரு கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்வி நல்ல கேள்வி தான். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் திமுக அதிமுக இல்லைன்னா வாக்கு வித்தியாசம்னு ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது எல்லா கடைசி ஒரு 5 தேர்தல் 6 தேர்தல் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா தேர்தல்லையும் ஒரே மாதிரி இல்லைல்ல வித்தியாசம். அது வேறுபடலாம். 21% வரைக்கும் போன வரலாறு கூட இருக்குது. பெருங்கட்சிகள் வந்து 21% வரைக்கும் போன, ஏன் இந்த தடவை போகக்கூடாது அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கணும். நீங்கள் எதன் அடிப்படையில் வந்து திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் 35% கேரண்டி அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாதுல்ல. கூட்டணி கணக்குகள், கூட்டணி கட்சிகள் தானே. எப்பயுமே வாக்குகள் வந்து நாங்கள் வெற்றி பெற கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். ஏன் வந்து மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறல, ஏன் சீமான் அவர்கள் வெற்றி பெறல, ஏன் விஜயகாந்த் அவர்கள் தனித்து வெற்றி பெறல, ஏன் பாமக வந்து 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி போகும்போது ஏன் வாக்கு வாங்கலைன்னா, வெற்றி பெறுவாங்களா வெற்றி பெற மாட்டாங்களா, கூட்டணி பலமாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன எல்லா தேர்ட் ஃப்ரண்ட்டும் வீக்கர் ஃப்ரண்ட்டாக இருந்திருக்கு. இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக பார்த்தாங்க, மக்கள் மாற்றம் வரணும் அப்படின்னு விரும்பினவங்க அவருக்கு போட்டாங்க. அவர் போனோன்னே சீமான் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இப்படியே தான் வருது. ஆனால் இங்கே இவர் வந்து ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறார், 26%. அப்போ இவர் வந்து ஸ்ட்ராங் கண்டெண்டர்னு சொல்கிறேன். நான் வந்து இவர் இங்கே வாக்கு பிரிக்க வரலைங்க, ஜெயிக்க வந்திருக்காரு. அப்போ அந்த போட்டி ஸ்ட்ராங்காக மாறையில் அப்போ வந்து அந்த மும்முனை போட்டியில் அந்த சதவீதம் எவ்வளோ தூரம்னாலும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்து இது நரேட்டிவ் தானுங்க. எத்தனை பேர் போய் களத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட கேட்டு சொல்கிறாங்க? இப்போ ஒருத்தவங்க ஒரு நிறுவனத்திலேருந்து கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் இத்தனை % சொல்லுங்கன்னு சொல்லி, அப்போ அதை சொல்கிறாங்க, ஒரு நரேட்டிவ் தானே செட் பண்ணுறாங்க. அது எப்படிங்க எல்லா போல்ஸ்டருக்கும் வந்து 22% வருது? எல்லா போல்ஸ்டருக்குமே இவங்க எல்லா கட்சிக்கும் எப்படி ஒரே % வந்து, அதாவது கொஞ்சமாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்ல. இல்லை, புதிய வாக்காளர்கள், போன கேள்வி நான் கேட்டது தான், புதிய வாக்காளர்கள் அதாவது 70% இருக்குன்னா இந்த வாட்டி SIR மூலமாக வந்து வாக்குகள், பழைய வாக்குகள் அல்லது வேறு வாக்குகள்லாம் வந்து போகுதுங்கிற பட்சத்தில் வந்து புதிதாக வரவங்க வந்து ஒரு 10% அல்லது அதற்கு மேலோ வந்து தாவேகாவிற்கு விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினா மட்டும்தானே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். இந்த இடத்துல நான் நமது தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். SIRல சில கேள்விகள் நம்ம எழுப்பியிருக்கோம், அது ஒரு புறம் இருக்கட்டும். எல்லாத்தையும் தாண்டி எல்லார் வீட்டுக்கும் SIR ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல உங்களோட எல்லார் ஓட்டையும் உறுதி செஞ்சுக்கோங்க, வாக்காளர் லிஸ்ட்டில் வர மாதிரி உறுதி செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க யாருக்காச்சும் தெரியலை அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்கள். யாரும் அவங்களோட வாக்குரிமையை விட்டு கொடுக்காம இந்த வேலையெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியும். இதை நம்ம பெர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுட்டு வாக்காளர் அடையாள அட்டை வாங்கணும் அப்படிங்கிறது வேற இன்னொரு இல்லை, அது அப்ளை பண்ணால் கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நான் கூட அதையும் தொடர்ந்து செஞ்சிடணும்ல, இறுதி காலகட்டங்களில் பண்ண முடியாதுல்ல. இல்லை, அதுதான் அந்த அன்பான வேண்டுகோளை தான் வைக்கிறேன். நம்ம வந்து தலைமையை அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். கேள்வி கேட்கலாம், தலைமையை நோக்கி கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை. ஆனால் அதுக்கான நேரம் இருக்குது இன்னும். நம்ம புதிய கட்சி அனுபவம் பெறுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ணலைன்னு சொல்ல முடியாது. எல்லா வேலைகளும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இல்லை புரியுதுங்களா? நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இளைஞர்கள் அதிகமாக தாவேக்க வரணும்னு விரும்புகிறாங்க. அவங்க வந்து ஒரு 22, 18 வயசுலேயே வந்து ஓட்டர் ஐடி வாங்க முடியும். 21, 22, 23 வயசான இளைஞர்கள் கூட இன்னும் வாக்காளர் அடையாளத்திலே வாங்காமல் இருக்காங்க. ஆனால் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே இருக்காங்க. அதே போல் பெண்கள் அதிகபட்சமாக வந்து போய் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே இல்லாமல் தான் இருக்காங்க. ஏன்னா அரசியல்லே வந்து பெண்களுடைய வாக்குகள் போடுறது வந்து வேற விஷயம். வாக்காளர் அடையாள அட்டை வாங்குற புதிய வாக்காளர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து வாங்குறது இல்லை அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் டேட்டாவே இருக்குது. அவங்களாம் வாங்கினா தானே கடைசியாக வாக்கு. அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். உறுப்பினர் சேர்க்கை அணி அப்படின்னு ஒரு அணி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. எல்லா தொகுதி வாரியாக பொறுப்பு அறிவிச்சிட்டாங்க இல்லைங்களா? அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள், கூடுதல் கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் உறுப்பினரை சேருங்க. உறுப்பினர் சேர்க்கணும்னா ஓட்டர் ஐடி வேணுமா? கண்டிப்பாக. நான் அதனால தான் சொல்கிறேன், நம்ம இதில் நல்லா யோசிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த விஷயத்த ரொம்ப நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போயிட்டு சார் நீங்கள் உறுப்பினர் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சேர்த்துற முடியாது. அவருக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும்.
அப்போ அவர் ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும்ல நமக்கு. அப்போ யாருக்கு ஓட்டர் ஐடி இல்லையோ அப்போ அந்த இடத்துல நம்ம பசங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். அவங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுங்க, அப்ளை பண்ணி கொடுங்க. இதுக்கு தான் அந்த அணி. ஸோ இந்த உறுப்பினர் சேர்க்கை அணி அவங்க முழு முயற்சியை பண்ணி இந்த விஷயத்த பண்ணிட்டாலே நம்ம தனிப்பெரும்பான்மையில நம்ம ஜெயிக்கலான்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்லை, என்னுடைய இப்போ இது வரைக்கும் நான் பார்த்த பார்வையிலே வந்து தாவேகா கட்சி வந்த பிறகே வந்து 30% எப்பயுமே வாக்குகள் வந்து செலுத்தவே மாட்டாங்க. அந்த கேட்டகரி எப்படின்னா, ஒன்று மிகப்பெரிய அளவிலான இருக்கக்கூடிய பணக்காரர்களாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இளைஞர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து என்னத்துக்கு வாக்குகள் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இருப்பாங்க. வாக்கு செலுத்துறவங்களாம் பெரும்பான்மையாக யார் இருப்பாங்கன்னா, உழைக்கும் மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டோ அல்லது இது வரைக்கும் நான் இந்த கட்சிக்கு தான் போட்டேன், இந்த சின்னத்துக்கு தான் போட்டேன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருப்பாங்க. அப்போ இந்த கேட்டகரியை வந்து புதிதாக வாக்கு செலுத்த வைக்கணும். அதே போல் 2 கேட்டகரி இருக்குல்ல, பணக்கார ஒரு கேட்டகரி இருக்குது. அன்னைக்கு வந்து தேர்தல் அன்னைக்கு போய் என்னத்துக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே போல் இளைஞர்களும் வந்து அரசியலில் என்ன வந்துட போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்கள வாக்கு செலுத்த வைக்கணும்ல, தாவேகா செய்யுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது அந்த கேட்டகரி வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்குன்னா, யார் வந்தா என்ன வரலன்னா என்ன, எனக்கு என்ன நடக்க போதோ அதான் நடக்க போகுது, நான் உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு அப்படின்ற கேட்டகரியாக இருக்கலாம். அந்த கேட்டகரியில் பெரும்பாலானவர் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வராருடா, அவர் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கலாம். ஓகேங்களா? அரசியல் மீது ஈர்ப்பே இல்லாத இளைஞர்கள் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பேர் பதிவு பண்ணுறதை பார்க்குறோம். தலைவா நீ வந்ததுக்கப்புறம் தான் தலைவா நான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்றத கூட ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க பார்க்கலாம். அப்போ அந்த கூட்டம்லாம் கண்டிப்பாக ஆர்வமாக வந்து போடுவாங்க. நான் அதனால தான் திரும்பியும் வலியுறுத்துறேன். இல்லை, ஆதரவுங்கிறது வேற. இல்லை, அவங்க வந்துடுவாங்கல்ல, அவங்க வாக்காளர்களாக வராங்களா, வாக்குச்சாவடி வருவாங்களா, வாக்கு செலுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. வந்துடுவாங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் கவனிக்கவே இல்லாதவங்க கவனிக்கிறாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்கல்ல. அதை தான் நீங்கள் பார்க்கணும். இவ்வளோ நாள் கவனிக்கவே இல்லை, அவங்க எதை பற்றியுமே கவலைப்படல. ஏன்னா நமக்கு தேர்தலாகவே ஒரு ஊராட்சி தேர்தலில் என்ன நடக்கும்னு தெரியும். இப்போ உங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இறுதியாக வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க, அல்லது அன்றைய அவங்களோட வேலையை போயிடுவாங்க. அடிவாரத்திலே வந்து அங்கே அடி வாங்குதில்ல, எல்லா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் நீங்கள் எழுப்பவே முடியாது. அப்படி ஒரு கேட்டகரி இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ என்ன நம்ம வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வரதுனால 100% போலிங் நடக்க போதா? கிடையாது. ஒரு 75 வாக்குகள் அதிகமானதானே இன்னொரு புதிய கட்சிக்கு வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. வாக்குகளே வேணாம் அப்படின்னு சொல்றீங்களா? இருக்கிற கட்சியில இருந்தும் பெரியலாம்ல, அப்படியும் நீங்கள் பார்க்கணும். இப்போ இங்கே ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் யாருமே பேச மாட்டேன்றாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்கு வலிமை வாய்ந்த கட்சியாக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அதில் பெரும்பகுதியான பெண்கள் வாக்கை தாவேகா பிரிக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து ஸ்டில் இப்போ நீங்கள் வந்து கருத்து கணிப்பு போடுறாங்க. ஸோ இது எல்லா ஃபேக்டரி நீங்கள் சொல்கிற ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணி தானே 26% போடுறாங்க. ஸோ அப்போ ஸ்டில் இஸ் டூயிங் அ கமெண்டபிள் ஜாப்ல. டிவிகே இஸ் டூயிங் அ கமெண்டபிள் ஜாப். நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் நம்பிக்கை அதிகமாக இருக்குது. இல்லை, அந்த வாக்குகள்லாம் வந்து சாலிடாக விழுவும் அப்படின்னு சொல்கிற வாக்குகள், அதாவது திமுகவுக்கு இல்லை, நான் அதை தான் நான் சொல்கிறேன். அதிமுக போட்ட வாக்குகளோ இதற்கு முன்பு இத்தனை ஆண்டுகளாக வாக்கு செலுத்தியிருப்பாங்க, அந்த சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்தியிருப்பாங்க, அந்த தலைவருக்காக அந்த கட்சிக்காக வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அவங்க வந்து மறுபடியும் தேர்தல் அப்படின்னாவே நேரடியாக போய் களத்தில் போய் வாக்கு செலுத்தக்கூடியவர்கள். இது வந்து முதல் முறையாக இருக்கும்போது, முதல் முறையாக ஒரு சின்னம் வரப்போகுது, முதல் முறையாக வந்து வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இவங்களை தயார்படுத்துறது இன்னும் அதிகமாக பண்ணணும்னு கேட்குறேன். அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் 8% வாங்கியிருக்கவே முடியாது. புது சின்னம். அதாவதுங்க, மக்களை வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஊடகவியலாளர் இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப அவங்களுக்கு தெரியுங்க. அவங்க வந்து தெரிஞ்சுதான் வாக்கு செலுத்துறாங்க. அவங்க வந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே அது. நீங்க என்ன கேட்க வரீங்க அப்படின்னா, வெற்றி பெறனா இல்லை, என் தேவைன்னு வாக்குகள் போட்டிருக்காங்க. அதை தான் நான் சொல்றேன். அவரவர் தேவைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல இவர் ஜெயிக்க போறாரு நம்ம நம்புறோம். அப்போ அதுவும் நடக்கும்ன்றேன். அதாவது மக்களுக்கு என்னது யார் இங்கே வெற்றி தோல்வின்றது விஷயம் இல்லை, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்னு நான் சொல்ல வரேன். அதாவது என் சின்னத்தை நான் கொண்டு போய் அப்படிலாம் கிடையாது. அங்கே போய் கூட அப்பா விஜய் தம்பியோட சின்ன எதுப்பான்னு கேட்டு கூட ஓட்டு போட்டுருவாங்க. அது முடிவு பண்ணிட்டாங்க, அது நடக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கேள்விக்கு வந்து நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்ற பார்த்து ஒரு அனாலிசிஸ் பண்ணால் அதோட கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம நம்புகிறோம் நடக்கும். இல்லை, வாக்குகள்னு வரும்போதே இப்போ ஒரே கட்சி வேட்பாளருக்கு எதிராக வந்து ஒரு 10 பேரை நிப்பாட்டுவாங்க. எப்பயுமே நடக்கும். அந்த சின்னத்துக்கு ஈக்குவலாக இன்னொரு சின்னம் அதே மாதிரி இருக்க சின்னத்தையும் நிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து வாக்குகள் வந்து பிரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எப்பயுமே வந்து யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு போடுவோம் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி வந்து எப்பயுமே இருக்கும். அது வந்து ஒரு 5% வச்சுங்களேன். நோட்டாவுக்கு போடுறது வந்து இப்போ நோட்டான்னு ஒன்று உருவாக்குனதுனால போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுயேட்சையாக நீங்கள் ஒரு வேட்புமனு தாக்கல் மட்டுமே பண்ணிட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா, எங்கேயுமே போகலன்னா அதில் வந்து 1000-2000 வாக்குகள் விழும். அதை வந்து தாவேக்கா நோக்கி மாற்றணும்ல. யார் என்ன பண்ணாலும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும். யாராலையுமே வந்து ஒரு முடிவு இல்லாமல் ஒரு செயலை செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி வாக்குச்சாவடி வரைக்கும் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக அவர் யாருக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வருவாருன்னு நான் சொல்கிறேன்.
இங்க வந்துட்டு சுயேட்சைக்கு ஒரு 30-40 பேர் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க. அவர் சொந்தக்காரராக இருப்பாரு, அவருக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டு வரவங்க தான் அங்கே போடுவாங்கன்றேன். இட் இஸ் நாட் டேக்கன் அட் தி பூத், டெசிஷன் இஸ் நாட் டேக்கன் அட் தி பூத்னு சொல்கிறேன் நான். வீட்டில இருந்து கிளம்பி வரலே அவர் முடிவு பண்ணி தான் வராருன்னு சொல்கிறேன் நான். இங்கே வந்துட்டு 40ல் யாருக்கு குத்துவோம் அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட வாக்குகள் இல்லைல்ல. நீங்கள் உங்களுக்கு தேர்தல் வெற்றிக்கு பிறகு பார்த்தா கூட தேர்தலில் அவங்க வந்து ஒவ்வொரு தெருவுக்கு போயிருக்க மாட்டாங்க, அவங்க என்ன செய்வோம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. வேட்புமனு தாக்கல் மட்டும் பண்ணிட்டு சின்னத்தை மட்டும் வாங்கி வச்சுட்டு வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு 1000-2000 வாக்குகள் போடுவாங்க. அந்த 1000-2000 ஒரு வாக்கு தானே வெற்றி தோல்வி தீர்மானிக்குது. அப்போ இந்த வாக்குகள் எல்லாம் அறுவடை செய்யறதுக்கு தாவேக்கா என்ன செய்யுது? நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த ஃபேக்டர் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியனே சொல்கிறீங்க. ஒப்பீனியன் போல நீங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்கிறீங்க. அதனால் இதை பற்றி தனித்தனியாக நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போய் கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். நான் திரும்பியும் சொல்கிறேன், நமக்கான பணி ஒன்று தான், உறுப்பினர் சேர்க்கையில் முழு கவனம் செலுத்த. ஒவ்வொரு வாக்குகளுமே முக்கியம் தானே. நீங்கள் தேர்தலில் வந்து திமுக அதிமுக கட்சிகள் இதுவரைக்கும் பிஜேபி காங்கிரஸாக இருக்கட்டும், அந்த கட்சிகள்லாம் வந்து புதிதாக வரக்கூடிய கட்சிகள், மாற்று அப்படிங்கிற ஒரு கட்சிகள் வந்து வாக்குச்சாவடியில் போயிட்டு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் திமுக வந்து 6 மணி வரைக்கும், அதிமுக வந்து 6 மணி வரைக்கும், கடைசி போல் வரைக்கும் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க போடல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்கள ஓட்டு போட வைக்கிறது, தபால் ஓட்டு வாங்குறது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இப்போ அதுதானே அவங்களுக்கு தெரியுதுல, ஒரு வாக்கும் வந்து முக்கியம் அப்படின்னு தெரியும். நீங்களும் பூத் கமிட்டி போட்டிருக்கீங்க, நீங்களும் பண்ணுங்க, யார் வேணான்னா. இல்லை அதை தானே செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நான் அதை தான் இப்போ சொல்கிறேன். அதற்கான பயிற்சி இருக்கும், அதை செய்வாங்கன்னு நம்ம நம்பணும். அதை செஞ்சாங்களா செய்யலா இல்ல அப்படின்றத எலெக்ஷன் தெரியும். நான் என்ன சொல்றேன், தளபதி ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு, அப்ப அன்னைக்கும் நம்ம இதே அனுபவமற்ற ஒரு டீமை பத்தி தானே பேச போறோம். அதாவதுங்க எண்ட் ஆஃப் த டே இங்க வந்துரும் சொல்றதுக்கு வருவதற்கான வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு ஆணித்தரமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம செய்யறாங்கன்றோம், அதோட நம்பிக்கை தான் டிஃபர் ஆகுதுங்க. நான் செய்யறாங்கன்னு சொல்றேன், நீங்க செய்யறாங்களான்னு ஒரு கேள்வியா எழுப்புறீங்க. அதை நான் செய்யறாங்கன்னு நம்புறேன், புரியுதுங்களா? அதான் நான் சொல்றேன், இங்க we have to trust. இல்ல நம்பிக்கைகள் வந்து வாக்கா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. நீங்க வந்து முழுமையா நடக்குது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் வாக்கு போடுவாங்க அப்படின்றது. இப்போ உங்க வீட்லயே வந்து வாக்கு போடுவாங்க இல்ல அப்படின்றது வந்து வாக்கா மாறிடும். அதுதான் அப்படின்னா அது வருமா வராது, அது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். இன்னைக்கு நான் நம்புறேன் வாக்கா போடுறாங்க, தளபதி ஜெயிக்கிறார், நான் இன்னைக்கு நம்புறேன். எல்லா கட்சியும் நம்பி தானே போறாங்க. யாராச்சும் ஒரு வின்னர் இஸ் ஒன்லி ஒன், யாராச்சும் ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம எல்லாரும் கூடுதல் பொறுப்பு அப்படின்னு கேட்கணும் இல்ல. நீங்க புதிதாக வரக்கூடிய அதை தான் நான் சொல்றேன். இத பண்ணலன்னு நம்ம எதன் அடிப்படையில சொல்றோம்னு கேட்கிறேன் நான். இந்த வேலையே நடக்கலன்னு ஒரு அடிப்படை இல்லாத ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்றேன் நான். அந்தந்த பசங்க அங்க அந்த தொழில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்து மாவட்டத்தில் என்ன நடக்குன்றது எனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு அந்த விஷயம் தெரியலன்றதுக்காக அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது என்னைய பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ராங், தவறு. அப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம அணுகக்கூடாது. இது வரைக்குமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து தனித்து நின்று எந்த ஒரு கட்சியுமே ஆட்சி பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி தான் இருக்கே. திமுகவாக இருந்தாலும் சரி, 67ல் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க கூட்டணியை நம்பி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறைய ஆண்டுகள் வந்து ஆண்டு இருந்தாலும் கூட இன்றைக்கும் கூட்டணிக்காக தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி தனித்து நின்று வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த டேட்டாவாக நீங்கள் சொல்லுங்கள். 2026 எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். அரசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி நிறையா லென்ஸில் பார்க்கணும். ரிலீஜியன், கேஸ்ட், ஓகேங்க, இதெல்லாம் இல்லாமல் அரசியல் பண்ணணும் அப்படின்றது ஓகே, அது வந்து மாற்று அரசியல், அதை தளபதி நிச்சயம் பண்ணுவார், ஓகேங்களா. தளபதி வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடர், ஓகேங்களா. இப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தப்பையும் அரசியல் களங்கள் வேறு, கணக்குகள் வேறு. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இருக்கும் நிலை உங்களுக்கு தெரியும். அதிமுக உடன் கூட்டணி பேசும் கட்சி ஒன்றே ஒன்று தான், பாஜக. அதை தவிர்த்து எந்த கட்சியும் இல்லை. திமுகவோட ஏற்கனவே இருக்க கட்சிகள் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாரும் தேர்தல் வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்ற கேள்விக்கு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா மாறும், களங்கள் மாறும், நேரம் நெருங்க 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 யாருக்கு என்ன பலம் இருக்கோ. ஏன்னா நிறையா பேர் இங்கே அதிகாரத்தை நோக்கி தான் நகர்வாங்க. அப்போ அதுக்கான இது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கே நான் முதலே சொன்ன மாதிரி 2016 ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று ஜெயித்தாங்க. ஆனால் அதற்கு வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அவங்க உருவாக்குனாங்களா இல்லை உருவாக்கப்பட்டதான்றது அது நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ளே போவேனா. ஆனால் பட் 3 ஃப்ரண்ட்டாக நின்னாங்க. அது ஒரு ஆப்ஷனாக வந்து ஒரு வாய்ப்பாக ஒன்று வாய்ப்பாக கிடச்சிச்சு. ஸோ வந்து ஜெயலலிதா அவர்கள் தனியாக, இப்போ நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன், அப்போ அப்படியும் பாசிபிலிட்டி இருந்திருக்கு. தனியாக நின்னா கூட ஜெயிக்க முடியும். அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மக்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க, நான் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், யார் என்ன பண்ணாங்க பண்ணலை, இன்றைக்கி காலத்துக்கு எனக்கு யார் தலைவராக தேவை அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 26% இன்றைய தேதியிலே தாவேக்காவுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக மக்கள் வந்து அவர் ஒரு மாபெரும் நம்பிக்கையாக தான் பார்க்குறாங்க.
அதனால நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கூட்டணி எஸ், எனிதிங் கம்ஸ் டு டிவிகே இஸ் அ வேல்யூ அடிஷன். ஆனால் நான் இங்கே திரும்பியும் சொல்கிறேன், தனியாக நின்னா கூட நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வச்சுட்டா அடுத்து நமக்கு வர எல்லாமே போனஸ் தான். நம்ம இங்கே செய்ய வேண்டியது 2 விஷயம் தாங்க. ஒன்று, உறுப்பினர் சேர்க்கையில் முழு கவனம் செலுத்தி எவ்வளோ மேக்சிமமாக உறுப்பினரை சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த அடிப்படை வேலையை பார்க்கல தான் ஓகே இவங்க வந்து ஓட்டு போடணும்னு விருப்பப்படுறாங்க, ஆனால் இவங்கள்ட்ட உறுப்பினர் நான் சேர்க்க போனேன், உறுப்பினர் ஆக ஆசைப்படுறாங்க, அவங்கள்ட்ட ஓட்டு ரெடி இல்லை அப்படின்றது தெரிய வந்துடும். ஸோ நம்ம பேசிக்காக நமக்கான வாக்குகளை அங்கேயே அதிகப்படுத்தலாம். அப்போ யாருக்கெல்லாம் ஓட்டு ரெடி ஒன்றும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களாம் அப்ளை பண்ண வைக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், உறுப்பினர் சேர்த்து முடித்த உடனே நமக்கான டேட்டா நம்மகிட்ட வந்துடுது. அதை நான் ஓட்டர் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட ஓட்டர் ஐடி நம்பரும் என்னோட உறுப்பினர் அட்டை நம்பரும் சேம், இட் இஸ் சேம். ஸோ அதனால் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பூத்தில் நான் இன்னும் வேலை பார்க்கணுமா, நான் போதுமான அளவுக்கு வேலை பார்த்துட்டேனா, இந்த பூத்தில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூத்தில் இருக்க ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினரும் இந்த வேலையை மட்டும் பைபிளாக எடுத்து பண்ணாங்கன்னா தனியாகவே தனிப்பெரும்பான்மையில் தளபதி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்வார்.